தன்னுடைய வாழ்க்கை பிறகும் மற்றவர்களுக்காக உதவ வேண்டும், பயன்பட வேண்டும் என்ற உயிரை நோக்கத்துடன் தான் மறைந்த பிறகும் தன்னுடைய உடல் மருத்துவ மாணவர்களுடைய ஆய்வுக்காக பயன்பட வேண்டும் என்று ஏற்கனவே கூறி வைத்துவிட்டு தற்போது மரணமடைந்திருக்கக்கூடிய நல்லக்கண்ணுவின் உடல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை நோக்கி இறுதி ஊர்வலம் நடைபெற்று வரக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். இது கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களுக்காக களத்தில் நின்று போராடிய ஒரு மாபெரும் தலைவர் இன்று இல்லை என்பது மிகப்பெரிய ஒரு துயரமாக பார்க்கப்படுகிறது. 101 வயதை கடந்து தான் முடியாத நிலையிலும் கூட மற்றவர்களை பற்றியே முழுநேரமாக சிந்தித்த ஒரு மாபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு தற்போது இல்லை. அவருடைய உடல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை நோக்கி ஊர்வலமாக சென்று கொண்டு நேரலை பார்க்கின்றோம். இறுதி ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. அவருடைய மறைவுக்கு பிரதமர் முதல் பல்வேறு தலைவர்கள், பல்வேறு அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து தன்னுடைய வேதனைகளை பதிவு செய்து வருகிறார்கள். என்றால் கட்சிக்கு அப்பாற்பட்டு எந்த வகையிலும் யாரும் குறை சொல்ல முடியாத எதிர்கட்சியாக இருந்தாலும் மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் அனைவரும் போற்றத்தக்க ஒரு மாபெரும் தலைவர் நல்லக்கண்ணு என்றால் அதில் மாற்று கருத்து இல்லை. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் 1925 பிறந்த நல்லக்கண்ணு சிறுவயது முதலே மாணவ பருவத்திலிருந்தே மற்றவருடைய துயரங்களை போக்குவதற்காக களத்தில் இறங்க தொடங்கினார். மாணவ பருவத்திலிருந்தே சுதந்திர தாகம் கொண்டவர். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் பள்ளி காலத்திலேயே ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். காங்கிரஸ் கட்சியில் இளம் வயதிலேயே சேர்ந்த நல்லக்கண்ணு இந்திய விடுதலை போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். பின்னர் கடந்த 1943 அதாவது சரியாக தன்னுடைய 18 வயதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்த நல்லக்கண்ணு அன்று முதல் தோழர் நல்லக்கண்ணு என்று பலராலும் அன்போடு அழைக்கப்பட்டு வந்தார். குறிப்பாக இவர் பள்ளியில் படிக்கும் போதே ஆங்கிலேயருக்கு எதிராக நாடகம் நடத்தியதால் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளானார். அதே போன்று கல்லூரி காலத்திலும் கூட தொடர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராகவும் மக்களுக்காகவும் களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவராக அப்போது முதலே அவர் பார்க்கப்பட்டார். அவருடைய சொந்த ஊர் ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி மாவட்டம். தொடர்ந்து அவர் பல்வேறு தளங்களில் மக்களுக்காக நின்று போராடிய ஒரு மாபெரும் தலைவர். தன்னுடைய 18 வயதிலேயே வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றவர். தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் குரல் கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர். 1949 யாராலும் மறக்க முடியாத மிக முக்கியமான ஒரு ஆண்டு. இந்த ஆண்டில் 1949 நெல்லை சதி வழக்கில் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை பெற்றவர் நல்லக்கண்ணு. அதற்கு பிறகு 1949 முதல் நெல்லை பாளையங்கோட்டை வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். கம்யூனிஸ்ட் கட்சி மீதான தடை நீக்கத்திற்கு பிறகு அவர் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக விடுதலையானார். தொடர்ந்து அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் குரல் கொடுத்தவர். தமிழகம் முழுவதும் அவர் கால்படாத இடங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அனைத்து இடங்களுக்கும் சென்று அடித்தட்டு மக்களுடைய இன்னல்கள் வரை அனைத்தையும் அறிந்து களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரு தலை சிறந்த ஒரு மாபெரும் மனிதர் என்றால் அது மிகையல்ல. அந்த அளவுக்கு அவருடைய சிந்தனை, அவருடைய செயல்பாடு என அனைத்துமே மற்றவர்களுக்காக மட்டுமே இருந்தது என்பது மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விவசாய தொழிலாளர் சங்க தலைவராக 25 ஆண்டுகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக 13 ஆண்டுகளும், மத்திய கமிட்டி உறுப்பினராகவும் தேசிய கட்டுப்பாட்டு குழுவின் தலைவராகவும் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். அவருடைய சிறு வயதில் தொடங்கிய ஒடுக்கப்பட்ட ஏழை தொழிலாளர் உழைக்கும் வருக விளிம்பு நிலை மக்களுக்கான போராட்டம் என்பது கடைசி வரையிலும் அவர் விட்டுக் கொடுக்காமல் தொடர்ந்து மக்களுக்காகவே சிந்தித்து மக்களுக்காக களத்தில் இறங்கி மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் நல்லக்கண்ணு என்றால் அது மிகையல்ல.